கூடுவாஞ்சேரியில் ஒரு சூப்பரான சீரக சம்பாவில் விறகடுப்பு பிரியாணி. ஊர் பேரே வந்து கடை பேராக வச்சுருக்கேன், செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு. ரோட் சைட் பிரியாணியில் வந்து சீரக சம்பா கொடுக்க முடியாது, பட் கிவன் இந்த பட்ஜெட் சூப்பர்ண்ணா. செஞ்சோட டேஸ்ட் அப்படியே இருக்குதுண்ணா. கறி பீஸும் நிறைய இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குதுண்ணா. செஞ்சு பிரியாணி பார்த்துட்டு தான் நிப்பாட்டினேன், நல்லா இருக்கு. சீரக சம்பால் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம், உண்மையே சூப்பராக இருக்குது. இந்த லவா பிரியாணி எதிர்பார்க்கல, சீரக சம்பா பிரியாணி இவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்கன்ட்டு. சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீல் குட் பிரியாணியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டைட்டன் தமிழ்ல பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, கூடுவாஞ்சேரியில் இருக்கேன். கூடுவாஞ்சேரியில் ஒரு சூப்பரான சீரக சம்பாவில் விறகடுப்பு பிரியாணி இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணின்ட்டு. சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க. குவான்டிட்டியும் நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. இன்றைக்கும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ரோட் சைட் பிரியாணியில் வந்து சீரக சம்பா கொடுக்க முடியாது, பட் கிவன் இந்த பட்ஜெட். சூப்பர்ண்ணா. செஞ்சோட டேஸ்ட் அப்படியே இருக்குதுண்ணா. கறி பீஸும் நிறைய இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா வெந்துருக்குது, நல்லா இருக்குது. ரேட்டு கரெக்டான ரேட்டுண்ணா. சிக்கன் நான் செஞ்சுக்காரு தான், செஞ்சு பிரியாணி பார்த்துட்டு தான் நிப்பாட்டினேன், நல்லா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. இது பசங்க சொல்லி தான் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு. ரெகுலராக பீஃப் சாப்பிட்ற ஆள், நம்ம பீஃப் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆள். அதில் வந்து ஜீரக சம்பால் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம், உண்மையே சூப்பராக இருக்குது. தலப்பக்கட்டு சாப்பிடும் அந்த இது எண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. பீஸ் வைஸ்னு பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, ஒன்றும் ஒரு ஹார்டாவோ ரொம்ப எலும்பாவோ அப்படிலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்குது. ஏன்னா ஜீரக சம்பால இந்த ப்ரைஸ் வந்து சான்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக பண்ணிடுறேன். நல்ல டேஸ்ட் சான்ஸே இல்லை. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணியோட ஓனர் சரவண நம்ம கூட. தம்பி எப்படி பாருங்க? நல்லா இருக்கு. கடையோட நேம் வந்து செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணி. ஊர் பேரே வந்து கடை பேராக வச்சுருக்கேன், செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணிக்கு சிக்கன் 65 இருக்குது. சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பாலாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட புல்லட் ரைஸில் பீஃப் பிரியாணி இருக்குது, அதில் பீசஸ்லாம் நிறையாவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஜீரக சம்பால கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே நம்மக்கிட்ட பிரியாணி இருக்கும். நிறைய பேர் வந்து ஜீரக சம்பா பிரியாணினவே நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. பீஃபும் அதேமாரி வந்து பீசஸ் நல்லா சாஃப்டாக இருக்குவே நிறைய கஸ்டமர் ரிப்பீட்டடாகவும் வராங்க. நமக்கு சென்னைனாலே பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். புதுசாக ஜீரக சம்பா நம்ம பண்ணலாமே, ஜீரக சம்பா பண்ணிட்டு இருக்கோம். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது என்ன ரேட்டில் கொடுக்குறோம்? சிக்கன் பிரியாணி வந்து 120, பீஃப் 120, சிக்கன் 65 பிரியாணி வந்து 140, சிக்கன் குஷ்கா வந்து எக் வச்சு 90, எக் இல்லாமல் 80. ஜீரக சம்பால அத்தன்டிக் ஃபயர்வுட் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ பிரியாணி அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் கஸ்டமரும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ எதனால் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? பிரியாணினா யாருக்குன்னா பிடிக்காது, பிரியாணினா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பிரியாணி வந்து மக்களுக்கும் கொடுக்கணுன்றதுனால இந்த ஃபீல்டுக்கு. மோஸ்ட்டாக சென்னையில் ஜீரக சம்பா பிரியாணி எடுத்தோம்னா நம்ம டாப் பிராண்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டில் வந்து ஜீரக சம்பா பிரியாணி கொடுக்கணுன்றதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி கூட என்ன நல்லா வரும்? பிரியாணி கூட ஆனியன், கத்திரிக்காய் வந்துடும், ப்ளஸ் எக்கு வந்துடும். சீக்கிரமாக ஸ்வீட்டுமே இப்போ பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் காம்போவும் பண்ணலாம். சிக்கன் காம்போ 65 வச்சுட்டு ஸ்வீட்டை விட சிக்கன் காம்போ பிரியாணியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். லொக்கேஷன் வந்து கரெக்டாக கூடுவாஞ்சேரிலேருந்து ஊரை பக்கம் போகிற வழியில் இங்கே அக்ஷயா அப்பார்ட்மெண்ட், அக்ஷயா பில்டிங் இருக்குது. ப்ளஸ் ஆர்கேஹெச் ஹாஸ்பிட்டல் தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணி இருக்குது. நம்மளும் போயிட்டு அங்கே பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது. ஆனால் நான் பீஃப் சாப்பிடாத ஒரே ரீசனால உங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பீஃப் பிரியாணி சாப்பிட்டவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சீரக சம்பால சிறப்பான ஒரு பிரியாணி செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணி வாங்கியாச்சு. 20 ருபீஸுக்கு தராங்க. என்னென்ன வச்சுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடி, முட்டை, அதுக்கு அடுத்தது இதில் ஒரு 2 பீஸ் வந்து 65 வந்து 100 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு தராங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்க இந்த சீரக சம்பா பிரியாணியை மட்டும் போயிடலாம். சீரக சம்பான்னும் போது இந்த ரைஸோட ஃப்ளேவரை பாருங்களேன். சில இடத்துல வந்து மசாலா வந்து ஓவராக போட்டுருவாங்க, எனக்கு அந்த மசாலா ஃபீலிங்கே இல்லை. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ஒரு வெட்டிங் ஸ்டைலு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கணும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. இதை மோஸ்ட்லி செஞ்சி ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லலாம். பிரியாணியில் மசாலா இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற அந்த சீரக சம்பாவுக்கு காட்டமாக திண்டுக்கல்லில் ஒரு ஸ்டைல் செய்வாங்க. நம்ம சென்னை ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி திண்டுக்கல் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுத்து செஞ்சுருக்காங்க. மசாலா ஃபீல்டாக சாப்பிட செம்மையாக இருக்கான். இதை வந்து விறகடுப்பில் தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி விறகடுப்பு குக்கிங்னாலே பீசஸ்லாம் சரியான சாஃப்ட்டுங்க பாருங்க. அவ்வளோதான், சாஃப்ட்டுனா சாஃப்ட்டு, அந்த மாதிரி சரியான சாஃப்ட்டு. பீஸு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். சீரக சம்பாவில் மோஸ்ட்லி சிக்கனில் அந்த ஃப்ளேவர் ஜூஸினஸ் ஒட்டாது. இதை நான் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்டாக இல்லை, சிக்கன் வந்து சாப்பிட்றது சரியான சாஃப்டாக இருக்கான். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கத்திரிக்காய் பச்சடி இருக்குது. ஸோ அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வெறும் கத்திரிக்காய் பச்சடி மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்.
என்னங்க பின்னிட்டாங்க. பிரியாணியும் சீரக சம்பா கல்யாண வீட்டு மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் கல்யாண வீட்டில் போடுறதோட ஒரு ஹை குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அதில் போட்டிருக்க அந்த வேர்க்கல்லையாகட்டும் எல்லாராகட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி மிளகு போடுவோம்ல, ஸோ அது கூட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காயெலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அந்த கத்திரிக்காய் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே அந்த ஃப்ளேவரு சரியாக இருக்குது. இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் கூட அந்த கத்திரிக்காய் சாப்பிட கரெக்டாக தரமாக இருக்கான். முதல்ல புளிக்கலை கரெக்டாக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் அப்படியே வச்சு இந்த பிரியாணியோட பெரட்டி சாப்பிடுவாங்களாம். இந்த லவா பிரியாணி எதிர்பார்க்கல. சீரக சம்பா பிரியாணி இவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்கன்ட்டு. சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீல் குட் பிரியாணியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ இதில் இவங்க முட்டையை வச்சு கொடுத்துட்றாங்க. 65 எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. என்னென்னா இங்கே லைவ் கவுண்டர் 65 பொரிச்சு உடனே இல்லை மாதிரி ஆல்ரெடி பொரிச்சு வச்சிடறாங்க. கொஞ்சம் அதில் ஹார்ட்னஸ் மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. மாவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா 65 சும்மா சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாவோட கோட்டிங்கும் சரி, அந்த லைட்டாக அந்த ஹார்ட்னஸும் சரி இருக்குது. அதை மேபி நான் சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தாங்கன்னா அந்த இது ஒன்றும் ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கும். 65 ஆனால் சாப்பிட கறி சாப்பிட இந்த மசாலாவோட பிளெண்டாகி சாப்பிட சூப்பராக இருக்குது. மசாலா இருக்குல்ல, இஞ்சி பூண்டு மசாலா போட்டு பண்ணுவோம்ல 65, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணியோட ஸ்பெஷலாக ஃபுல் பேக்கடாக பிரியாணி போயிடலாம். ஸோ பிரியாணியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு ஆனியனை வச்சுட்டு அவ்வளோ முட்டையும் 65 வச்சுட்டு ஒரு ஃபுல் பேக்கடு எப்பயும் போகிற மாதிரி செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணியோட ஸ்பெஷல் பிளாஸ்ட் ஆகும். அதுவும் தனியாக அந்த கத்திரிக்காய் பச்சடி நல்லா தெரியுது சாப்பிடும்போது, ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒட்டா கத்திரிக்காய் பச்சடி வச்சுமே அந்த ஹோல் பிரியாணியை வாங்கி வாங்கி சாப்பிட்டுருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கடையில் வந்து சாப்பிட்லான்னா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான வர்த்து. சரி, நிறையா நம்ம சென்னையில் சரி, இந்த கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடத்துல சரி சீரக சம்பா பிரியாணி போடுறதில்ல, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த செஞ்சி ஸ்டைலில் இந்த கல்யாண வீட்டு பிரியாணின்னு சீரக சம்பா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக அவங்க இது வந்து விறகடுப்புன்னு செய்கிறதுனால அதோட பக்குவத்தில் சும்மா பக்காவாக வந்துருக்கு. ஸோ இந்த கடையோட லொக்கேஷன்லாம் நானும் கீழே மேப் பண்ணிடுறேன், வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் பீஃப் பிரியாணி இருக்குது. பீஃப் பிரியாணியை வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அதோட கறி எப்படி சாஃப்ட்னஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நான் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஆனால் பீஃப் பிரியாணியே கேட்டிருக்கேன். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள். ஸோ பீஃப் பிரியாணி பீசஸ் எல்லாம் நல்ல ஒரு ஸ்மால் சைஸு, சாப்பிட்ற அளவு பீஸு. கறி அடடட என்னப்பா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சரியான சாஃப்டாக இருக்கு. இதை பாருங்க, சமோஸ் இது வந்து சீரக சம்பாவில் புல்லட் ரைஸு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து சீரக சம்பான்னு சொல்லிடுவாங்க, சில இடத்துல புல்லட் ரைஸ் போடுவாங்க. இவங்க புல்லட் ரைஸ்னால் புல்லட் ரைஸு, சீரக சம்பானா சீரக சம்பா. சிக்கன் வந்து சீரக சம்பாவில் இருக்கும், பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட குவான்டிட்டியும் பீசஸும் நிறையா இருக்குங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஒன்று சொல்லிடுறேன். கூடுவாஞ்சேரிலேருந்து வந்தீங்கன்னா இந்த அக்ஷயா அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நானும் லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணிடுறேன். பிரியாணி சாப்பிட்டேன்ப்பா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மசாலா ஃபில்டாக நல்லா செம்மையாக இருந்துச்சு. நிறைய சொன்னால் ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுங்கள். ஸோ நம்ம கடையில் பிரியாணி வைஸ் எல்லாமே இருக்குது. அந்த கத்திரிக்காய் பச்சடியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த நல்ல நிலையில் செஞ்சுருக்கீங்க போல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 65 மட்டும் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு மேலே. அதே மாதிரி அந்த லேயரில் சொல்கிறேன், அது ஏதாவது லைவில் கொண்டு வர முடியுமா? 65 எனக்கு இங்கே போகிறதுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலண்ணே, அதுதான். அதில் 2 பேர் தான் இருக்காங்க லேபர், இன்னொரு லேபர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஒன்ஸ் அங்கே வந்துட்டா நான் இங்கே லைவ், ஏன்னா அது எனக்குமே ஃபீல் ஆகுது. டெய்லி நாங்கள் போடும்போது நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அங்கே போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு விற்கிறது வேறு, இங்கேயே போட்டு லைவில் கொடுக்குறது வேறு. அதனால் எனக்கே அந்த ஃபீல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் லேபர் வராங்க, வந்ததும் இங்கே லைவ்லேயே போட்டு 65 தவா கறி அப்புறம் பீஃப் வடை, இது 3மே லைவ்ல கிடைக்கிற மாதிரி. எனக்கு தோணுனது வந்து அந்த ஒரு ஹார்ட்னஸ், அது உங்களுக்கும் தோணிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. ஸோ மக்களே வந்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு அந்த 65 மட்டும் தான் ஏதாச்சும், அது பெருசாக ஒன்றும் இல்லை. சாப்பிடுவோம், மசாலா ஃபில்லாக நல்லா இருந்துச்சு. அது சில இடத்துல வந்து குறை நிறைய வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற கடையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தம்பியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஓகே, இது வந்து பெரிய குறையெல்லாம் இல்லைங்க. ஸோ ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சாப்பிட்டா சீரக சம்பா நெஞ்சில் இருக்கும்ல, அந்த கதைலாம் எதுவுமே இல்லை. சாப்பிட்டா உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஒரு ஃபீல் கூட சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக செஞ்சுருப்பா, நன்றிப்பா. சூப்பரான சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். செஞ்சிக்கோட்டை பாய் பிரியாணி சொன்ன மாதிரியே செஞ்சிக்கோட்டையில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா சீரக சம்பாவில் இந்த பிரியாணி உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். ஸோ செஞ்சுக்காரங்களாம் எதாவது இருந்தீங்கன்னா இந்த பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க
ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.